வணக்கம் நேர்களே. இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போமே. இங்கே பாருங்க, இதில் இருந்து நான் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 கட் மார்க்கையும் உண்டா வச்சு இங்கே பாருங்க, நேராக தைச்சி போட்டு அப்படியே திருப்பி இன்னொரு தையல் கொண்டு வர போகிறேன்னு கொஞ்சம் வந்து முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இந்த இதை கொண்டு வந்து இதோட சேர்க்க போகிறேன்னு பாருங்க. இதை கொண்டு வந்து இதோட சேர்க்க போகிறேன். எல்லா ஃப்ளீட்டும் ஒன்றா இருக்கும். நம்ம பாருங்க, இப்படி சேர்த்துட்டேன். எல்லா ஃப்ளீட்டும் இங்கே ஒன்றா சேர்த்துட்டு இங்கே மேலே ஒரு குண்டு ஊசி ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாறாமல் இருக்குமே. பாருங்க, இப்படி குண்டு ஊசி அடிக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த பக்கத்துக்கு இந்த ஃப்ளீட் பண்ணின இது இருக்கல்ல பாருங்க, இதை கொண்டு வந்து இந்த பக்கத்துக்கு இதையும் சேர்த்துக்கொள்ளணும். பாருங்க, இந்த 4 ஃப்ளீட்டும் ஒன்றா இருக்கணும். இப்போ இந்த 4 ஃப்ளீட்டும் ஒன்றா வந்துட்டு தான் இதையும் நாங்கள் குண்டூசி பண்ணி இதாக்கிடணும். வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும், இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு அடி அடித்து கொள்ளணும். பாருங்க, இதுக்கு மேலே இந்த எல்லா ஃப்ளீட்டும் ஒன்றா சேர்த்து அங்கே 4 இங்கே 4 8 ஃப்ளீட்டும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு தையல் போட்டுக்கொள்ளுங்க. இதை போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, இங்கேயும் அதே மாதிரி புளிட்டு எல்லாம் சேர்த்துட்டு இங்கே பாருங்க, இந்த 4 ஃப்ளீட் இங்கே இந்த ஃப்ளீட்டுகள் தான் நல்ல வடிவாக செட் பண்ணி கொள்ளணுமே. இந்த கட் மார்க்கோட பாருங்க, இந்த கட் மார்க்கோட வச்சு இந்த ஃப்ளீட்டுகளை செட் பண்ணி கொள்ளணும். இப்படியே நல்ல நேராக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி நேராக வச்சுட்டு அதே மாதிரி இந்த 4 ஃப்ளீட்டும் பாருங்க, இந்த கட் மார்க்கோட வச்சு இப்போ இங்கே பற்றின இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகுங்க. 2 சைட்லேயும் பண்ணினா குண்டூசியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதையும் இதை பண்ணின மாதிரி இதையும் வந்து 2 4 என்னென்ன செய்யுங்க, இப்படியே வச்சுட்டு இதில் ஒரு தையல் வந்து போட்டுக்கொள்ளுங்க. தையல் போட்டாலும் சரி, குண்டூசி அடிச்சுக்கிட்டாலும் சரிங்க. இப்படியே வச்சுட்டு இந்த 8 தையல் இந்த பக்கத்தில் பாருங்க, இதெல்லாம் இப்படி ஒன்றோட ஒன்று நல்ல வடிவாக
மெச்சிங்காக ஆகணுமே. இந்த சென்டரோட தையல் எல்லாம் இப்படி இருக்கணும். நல்ல நேராக இங்கே வரவங்க இப்படி பிடிச்சிட்டு நாங்கள் என்ன செய்யணும், இந்த பக்கத்துக்கு ஒரு குண்டூசி ஒன்று அடித்து கொள்ளுவோங்க. குண்டூசி அடித்தாலும் சரி, நீங்கள் தைச்சி கொண்டாலும் சரியா, அது உங்களோட விருப்பம். பாருங்க, இப்போ எல்லாம் நேராக வந்துட்டுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பழைய கட்டிங் பேப்பர் இருக்குல்ல, அதில் வெட்டின துண்டு வேறுங்க, இந்த சென்டரில் இந்த சென்டர் மார்க் இருக்குல்ல, இங்கே பாருங்க, இந்த சென்டர் மார்க் எங்கே இருக்குது, இங்கே நாங்கள் மார்க் பண்ண சென்டர் மார்க்கை இங்கே பாருங்க, இந்த சென்டர் மார்க்கில் இந்த இதை வச்சுக்கொள்ள வேணும். அதாவது இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும், புறவலத்தில் பாருங்கள், இந்த இருக்க சென்டர் மார்க், சென்டர் மார்க்குக்கு நேராக இப்படி வச்சுக்கொள்ளணுமே. பாருங்க, இந்த இதில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இதுலேயும் இந்த சென்டர் மார்க் நல்லா வரைஞ்சிருக்கேன், அது தெரியுது உங்களுக்கு. இதை பாருங்க, இந்த சென்டர் மார்க் நேராக வச்சுட்டு நாங்கள் இப்போ இதை வெட்ட போகிறோம். அது முன்னுக்குத்தான் சரியாக வைக்கணும், பின்னுக்கு நாங்கள் வெட்ட போகிறோம். அதனால் முன்னுக்கு சரியாக வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு நம்ம கத்திரிக்கொள்ள வெட்டுவோம். ஒரு கையில் பிடிக்க இல்லாட்டிக்கு வேணால் நீங்கள் குண்டூசி பண்ணிவிட்டு அடிக்கலாமே. ஓகே, இதெல்லாம் வெட்டிட்டு நம்மளை வெட்டிட்டு எடுத்தாச்சு பாருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த குண்டூசியை கலட்டுங்க. இது பின்னுக்குள்ள குண்டூசியை எடுத்துட்டு இங்கே பாருங்க, இப்படி திருப்பி கொள்ளுங்க. இங்கே பாருங்க, இதை இப்படி திருப்பி கொள்ளுங்க. அடுத்தது இப்படி திருப்பி கொள்ளுங்க. அடுத்தது 4 பிளேட்டையும் இப்படி திருப்பி கொள்ளணும். பாருங்க, இப்படி வச்சு இதை திருப்பி கொள்ளுங்க நல்ல வடிவா. இங்கேருந்து இப்படி நல்லா ஒற்றி அளவுக்கா வச்சு திருப்பி கொள்ளுங்க. அப்போ தான் வடிவாக இருக்குமே. பாருங்க, இப்படி 4 ஒரே அளவாக வச்சு திருப்பி கொள்ளுங்க. திருப்பி கொண்டு இது தையல் போடுங்க. தையல் போட்டு திருப்பியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பணும்.
இது பாருங்க, 1 2 3 4. எடுத்துருக்கீங்க. இந்த பின்னெல்லாம் கலட்டிடுங்க. கலட்டிட்டு இப்போ என்ன செய்யணும், இதை கொஞ்சம் நேராக வெட்டி கொள்ளணும். நேராக வெட்டி கொண்டு இதை மடித்து அடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு மார்க் பண்ணி அடிக்கிறதெல்லாம் இந்த பில்லை போட்டு காணொலியெல்லாம் எப்படி இது மடிக்கணும், எப்படி நூல் ஓடணும், இதெல்லாம் காட்டி தந்துருக்குறேன். சரியா? இதில் இந்த சென்டரை வச்சுட்டு தைக்கணுமே பாருங்க. பாருங்க, இதை அதுக்கு பிறகு இப்படி முன் பக்கம் திருப்பணுமே, இந்த பக்கத்துக்கு திருப்பணும். இங்கே பாருங்க, முன் பக்கத்துக்கு திருப்பணும். திருப்பிட்டு இதுக்கு மேலே 2 தையல் போடணுமே, அப்போ தான் நல்ல இதாக நிற்கும்.
இந்த பக்கத்துக்கு திருப்பக்கூடாது, இந்த பக்கத்துக்கு தான் திருப்பணுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகல பார்டர் இருந்ததுன்னா இந்த பார்ட்ஸை நீங்கள் பார்டருக்கு எடுக்கலாம். இந்த முன் துண்டு இருக்குல்ல, இந்த முன் துண்டை நீங்கள் பார்டருக்கு எடுக்கலாம். சரியா? இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இப்போ வேறு கலரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் கூடிய வந்து இப்போ நீங்கள் நடுவில் ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த நடுவில் சுருக்கு வைக்கிறோமில்ல, இதுக்கு வேறு துணியை வைக்கலாம். அதெல்லாம் உங்களோட டெக்கரேஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த தையல் எங்களுக்கு இது வரைக்கும் வேணும், இங்கேருந்து வேணுமெண்டா அதை நீங்கள் இது வரைக்கும் பிரித்து விட்டுட்டு இதை இன்னும் பிரித்து நல்ல வடிவாக எடுக்கலாம். எடுத்துகிட்டு இதை அயன் பண்ணினீங்கன்னா எல்லாம் நேராக பாருங்க இப்படி வடிவாக வரும். சரியா? எல்லாம் வச்சு அயன் பண்ணணும். இந்த சுருக்கம் நீங்கள் தள்ளி எடுக்கிறனாலும் எடுக்கலாம், கிட்ட எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இப்படி கிட்ட எடுக்கிறனாலும் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. சரியா? நல்லபடியாக இந்த மற்றது இந்த தையல் வந்து இந்த பக்கம் தான் அடிக்கணும். சரியா? இந்த பக்கம் தான் திருப்பி அடிக்கணும், இந்த பக்கம் அடிக்கக்கூடாது. இப்படி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஆமூலில் செட் பண்ணுறீங்க. சரியா? ஆமாம், சரி அளவாக வரும். என்னடா அங்கே சரியான கட் மார்க் போட்டால் அந்த ஆமோல்ட அளவுக்கு தான் இந்த சுருக்கி இருக்கலாம். மற்றது இதுக்கு நீங்கள் லேஸ் வைக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்லோ, இதுக்கும் லேஸ் வைக்கலாம், இதுக்கும் லேஸ் வைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுமோ பண்ணலாம். இதுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணலாம், லேஸ் வைக்கலாம், அல்ல இதுக்குள்ள ஒரு பைப்பிங் வைக்கலாம். இதே மாதிரி நிறைய டிசைன் இதில் வரும். நான் அடுத்த காணொலியில் இதே கட்டிங்க்கு வேறொரு டிசைனை உங்களுக்கு வேறொரு பப்பை காட்டி தரேன். சரியா? ஓகே நேர்களே, அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுண்டா இந்த காணொலியை தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கணுண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சரி. ஓகே நேர்களே, நன்றி, வணக்கம்.